ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. லாஸ்ட் வீடியோல நம்ம ஒருத்தரோட ரொட்டீனை காலையில எழுந்ததுல இருந்து ஆஃபீஸ் போற வரைக்கும் எப்படி சொல்றது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோல நாம அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட சென்டென்சஸ் கோர்வையா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் அதோட மீனிங் என்ன, எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஆண் தன்னுடைய ரொட்டீனை சொல்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். फर्स्ट सेंटेंस, दोपहर 1:30 बजे को खाना खाता हूँ और फिर काम करता हूँ। काम पूरा होने के बाद लगभग 6 बजे दफ्तर से निकलता हूँ। रास्ते में सब्जी खरीदने के लिए बाजार जाता हूँ। बाजार से सीधे घर वापस आता हूँ। शाम को 1 घंटा टीवी देखता हूँ। मैं रात को परिवार के साथ खाना खाता हूँ। उसके बाद थोड़ी देर कहानी की पुस्तक पढ़ता हूँ। मैं 10 बजे सोता हूँ। सो फर्स्ट सेंटेंस, दोपहर 1:30 बजे को खाना खाता हूँ और फिर काम करता हूँ। दोपहर 1:30 बजे को खाना खाता हूँ और फिर काम करता हूँ. सो இந்த இடத்துல दोपहर அப்படின்னு சொன்னா மதியம் அப்படிங்கிறது அர்த்தம். 1:30 बजे அப்படின்னு சொன்னா 1:30 மணி அப்படிங்கிறது அர்த்தம். சோ 1:30 மணி சொல்றதுக்கு 1:30 பஜேங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். சோ கானா காத்தாகும், சாப்பாடு சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு और फिर அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ மீண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு फिरங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். फिर काम करता हूं, சோ திரும்பவும் வேலை செய்யறேன். சோ மதியம் 1:30 மணிக்கு சாப்பிடுறேன், சோ அதுக்கப்புறம் வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா दोपहर 1:30 बजे को खाता हूँ और फिर काम करता हूँ அப்படின்னு சொல்லலாம். नेक्स्ट सेंटेंस, काम पूरा होने के बाद लगभग 6 बजे दफ्तर से निकलता हूँ. काम पूरा होने के बाद लगभग 6 बजे दफ्तर से निकलता हूँ. சோ வேலை முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்ல நினைச்சிருக்கோம். சோ பிறகு அப்படிங்கிறதுக்கு கேபாத் அப்படிங்கிற வார்த்தை வரும், நமக்கு நல்லா தெரியும். சோ எப்போதுமே இந்த கேபாத் அப்படிங்கிறது வேறொரு ஆக்ஷனோட கம்பைன் ஆகிறதா இருந்தா சோ அந்த ஆக்ஷன் கூட நே சேர்ந்து வரும். काम पूरा होने के बाद வேலை முடிஞ்ச பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கோம். लगभग 6 बजे, சோ கரெக்டா 6 மணின்னு சொல்ல முடியாது, சுமார் 6 மணி. சோ வேலை இருக்கிறத பொறுத்து முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிறதுனால लगभग 6 बजे அப்படின்னு சொல்லியிருக்கோம். दफ्तर से निकलता हूं, சோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். சோ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுமார் 6 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா काम पूरा होने के बाद लगभग 6 बजे दफ्तर से निकलता हूं அப்படின்னு சொல்லலாம். रास्ते में सब्जी खरीदने के लिए बाजार जाता हूं. रास्ते में सब्जी खरीदने के लिए बाजार जाता हूं. ராஸ்தா அப்படின்னு சொன்னா வழி அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இந்த இடத்துல வழியில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த இல்லுக்காக மேங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். சோ மே வந்ததுனால அதோட சவுண்ட மேட்ச் பண்றதுக்காக ராஸ்தா அப்படிங்கிற வார்த்தை ராஸ்தேவா மாறி இருக்கு. சோ வழியில் அப்படின்னு சொல்றதா இருந்தா ராஸ்தே மே அப்படின்னு சொல்றோம். சப்ஜி அப்படின்னு சொன்னா காய்கறி, வாங்குவதற்கு. சோ இந்த இடத்துல காய்கறி வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்ல விரும்புறோம். காக அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில கேலியே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். சோ இந்த கேலியே ஒரு கனெக்டிங் வேர்ட். சோ ஜெனரலா ஒரு ஆக்ஷன் கூட கனெக்டிங் வேர்ட் ஜாயின் ஆகிறதா இருந்தா அந்த ஆக்ஷன் கூட கண்டிப்பா நே சேர்ந்து வரும். சோ அந்த மாதிரி தான் இங்க வாங்குவதற்காக அப்படின்னு சொல்றதுக்கு கரீதனே கேலியே அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ பஜார் போறேன், பஜார் இஸ் லைக் மார்க்கெட், மார்க்கெட் போறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா பஜார் ஜாத்தா ஹூம் அப்படின்னு சொல்றோம். சோ வழியில காய்கறி வாங்குறதுக்காக பஜார் போறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா रास्ते में सब्जी खरीदने के लिए बाजार जाता हूं அப்படின்னு சொல்லலாம். बाजार से सीधे घर वापस आता हूं. बाजार से सीधे घर वापस आता हूं. से அப்படின்னு சொன்னா இருந்து அப்படிங்கிற அர்த்தம் வரும். மார்க்கெட்டில் இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு बाजार से அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ நான் வேற எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா அந்த நேராக அப்படின்னு சொல்றதுக்கு சீதே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். घर वापस आता हूं அப்படின்னு சொல்லிருப்போம். ஏன்னா வீட்டுக்கு திரும்பி வரேன், ஆபீஸ் போயிட்டு திரும்பி வரேன். சோ திரும்பி வருதல் அப்படிங்கிறதுக்காக வாபஸ் ஆ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கோம்.
பஜார்ல இருந்து நேரா வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா பஜார் से सीधे घर वापस आता हूं அப்படின்னு சொல்லலாம். शाम को 1 घंटा टीवी देखता हूं. शाम को 1 घंटा टीवी देखता हूं. தமிழ்ல மாலையில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல் அப்படிங்கிறதுக்கு இனமான ஹிந்தி வார்த்தை மே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த மேங்கிற வார்த்தைய இடத்து கூட தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ இப்போ வந்து சாலையில் அப்படின்னு சொல்றோம், வீட்டில் சொல்றோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மேங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல மாலையில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ மாலையில்ங்கிறது ஒரு டைமை குறிக்கக்கூடிய வார்த்தை. சோ டைம் பத்தி பேசும்போது வர்ற இல்லுக்கு ஹிந்தில மே பயன்படுத்த முடியாது. சோ அதனாலதான் இந்த இடத்துல ஷாம் கூட கோ சேர்த்து யூஸ் பண்ணிருக்கோம். மாலையில் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா ஹிந்தில ஷாம் கோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். டிவி தேக்தாவும், சோ டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் டிவி தேக்தாவும் சொல்லியிருக்கோம். சோ அது கூடவே எவ்வளவு நேரம் பாக்குறோம்ன்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். சோ 1 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு 1 घंटा அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தில. சோ மாலையில் 1 மணி நேரம் டிவி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா शाम को 1 घंटा टीवी देखता हूं அப்படின்னு சொல்லலாம். मैं रात को परिवार के साथ खाना खाता हूं. मैं रात को परिवार के साथ खाना खाता हूं. சோ இப்பதான் மாலையில் அப்படிங்கிறதுக்கு ஷாம் கோ வரும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இரவில் அப்படின்னு சொல்லும் போதும் ராத் கோ அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ நான் இரவில் குடும்பத்தோட சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறோம். அப்ப அந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் பரிவார். குடும்பத்துடன் அப்படின்னு சொல்ல நினைச்சா கேசாத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். சோ நான் இரவில் குடும்பத்துடன் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா मैं रात को परिवार के साथ खाता हूं அப்படின்னு சொல்லலாம். उसके बाद थोड़ी देर कहानी की पुस्तक पढ़ता हूं. उसके बाद थोड़ी देर कहानी की पुस्तक पढ़ता हूं. उसके बाद அப்படின்னா அதன் பிறகுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல உஸ்கே பாத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். தோடி தேர், சோ தேர் பெண்பால், சோ அதனால தோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். சோ தோடி தேர் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் அப்படிங்கிற அர்த்தம் வரும். கஹானி கி புஸ்தக், தமிழ்ல சொல்லும் போது கதை புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஹிந்தில சொல்லும் போது கதையினுடைய புத்தகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சோ கஹானி கி புஸ்தக். சோ இந்த உடைய அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில கா கே கி அப்படின்னு 3 வார்த்தைகள் இருக்கு. சோ இருந்தாலும் இந்த இடத்துல புஸ்தக் அப்படிங்கிற வார்த்தை பெண்பால். சோ அதனாலதான் நம்ம கஹானி கி புஸ்தக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ பின்னாடி வரக்கூடிய வார்த்தை பெண்பாலா இருந்துச்சுன்னா கீங்கிற வார்த்தையை நம்ம உடையங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தணும். சோ இந்த இடத்துல புஸ்தக் அப்படிங்கிறது பெண்பால். சோ அதனால கஹானி கி புஸ்தக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு படுத்தாகும். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கதை புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா उसके बाद थोड़ी देर कहानी की पुस्तक पढ़ता हूं அப்படின்னு சொல்லலாம். मैं 10 बजे सोता हूं. मैं 10 बजे सोता हूं. 10 மணி அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை 10 बजे. தூங்குதல் அப்படின்னு சொல்ல நினைச்சா சோ அப்படிங்கிற ஆக்ஷனை பயன்படுத்தலாம். நான் 10 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்ல நினைச்சா मैं 10 बजे सोता हूं அப்படின்னு சொல்றோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே ஒரு ஆண் சொல்ற மாதிரி பார்த்திருந்தோம். இதே ஒரு பெண் தன்னுடைய ரொட்டீனை பத்தி சொல்றதா இருந்தா எப்படி சொல்வாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். दोपहर 1:30 बजे को खाना खाती हूँ और फिर काम करती हूँ. काम पूरा होने के बाद लगभग 6 बजे दफ्तर से निकलती हूँ. रास्ते में सब्जी खरीदने के लिए बाजार जाती हूँ. बाजार से सीधे घर वापस आती हूँ. शाम को 1 घंटा टीवी देखती हूँ. मैं रात को परिवार के साथ खाना खाती हूँ. उसके बाद थोड़ी देर कहानी की पुस्तक पढ़ती हूँ. मैं 10 बजे सोती हूँ. सो இப்போ உங்களால உங்களோட ரொட்டீனை காலை எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்களால ஃப்ளூவெண்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. சோ முடியுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ். आज का प्रैक्टिस सेंटेंस. மதியம் எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? நீங்க மாலையில எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க? சோ இந்த சென்டென்சஸ் ஹிந்தில ட்ரை பண்ணுங்க. சோ இத மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத். உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம்.
ஸோ இதை மாதிரி ஃப்ளூவெண்டா நீங்களும் ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கறத அட்டென்ட் பண்ணலாம். அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும்.